முக்கியமான பாவம்னு கேட்டால் என்ன பாவம் சொல்லுவீங்க? நாங்கள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, முதல்ல லக்னம் இருந்தால் தான் எல்லாமே இயங்கும், லக்னம் இல்லாத எந்த பாவமும் இயங்காது. இதுதான் உண்மை. ஸோ லக்னத்தினுடைய சிறப்புகள் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் எப்படியெல்லாம் இருந்ததுன்னா, லக்னத்தில் என்னென்ன கிரகங்கள் இருந்தால் அந்த அந்த கிரகங்களுடைய பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்கும் என்பதை சொல்வதற்காக சென்னையிலிருந்து வருகை தந்துள்ள தர்மசாஸ்திரா சேவைக்குழு உறுப்பினர் திரு மணிகண்டன் சுப்பிரமணியம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். மாதா பிதா குரு தெய்வத்தினை வணங்கி, என்னுடைய முன்னோர்களின் பொற்பாதைகளை வணங்கி, என்னுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தின் பொற்பாதைகளை மனதார வணங்குகிறேன். காலையில் ஃபஸ்ட்டு மேடம் பேசும்போது எனக்கு ஒரு சின்ன காமெடி தான் வந்தது. அவங்க பேசும்போது, ஐயா நான் படிக்கிறது பூரா என்னது இல்லை, எல்லாம் அவரோட தான். சப்போஸ் யாராவது ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா இந்த கோயிலுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் காமெடி இருந்தது. ஏதோ ஒரு படத்தில் வரும், இப்போ எந்திரன் படத்தை சிட்டி படத்தை, அம்மா அவர் சொன்னால் தூக்கி போட்டுருவோம் அம்மா, அவனுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குமா அப்படின்னு மாதிரி கதையா. ஐயா அவர் பார்த்தீங்கன்னா குழந்த மாதிரி தான் அவங்கள இன்னும் ட்ரீட்மெண்ட் பண்ணி, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. அவர் காலையில் சொல்லும் போது ஞாபகம் வந்துச்சு. இந்த படத்தில் ஒரு டைலாக், ஒரு படையப்பா படத்தில், ஐயா சார் மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் இவர் போட்டோ ட்ரெஸ் எனக்கு இல்லை. அந்த மாதிரி காமெடி தான் நான் காலையில் நினச்சேன். அதே மாதிரி தான் நம்ம சாரை சொல்லியிருக்காரு. ஓகே, எனக்கு இந்த கலையை சொல்லிக் கொடுத்த எல்லா ஜோதிட குடும்பங்களுக்கும் முக்கியமாக நன்றி தெரிவிக்கிறேன். அதே மாதிரி இந்த மேலையில் எனக்கு முக்கியமாக பேச வாய்ப்பு கொடுத்த நம்ம ஐயா எம்கேஆர் அவருடைய பொற்பாதங்களை முதல்ல நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா அவர் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கலன்னா நானும் உங்களை மாதிரி அங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்து கை தட்டிட்டு இருப்பேன். முக்கியமாக நம்மளை எல்லா உலகத்துக்கே நம்மளை வெளியே காட்டிட்டு வர நம்ம ஐயா முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் நம்ம ஐயா கதிரண்ணா அவர்களுக்கும் மிக்க நன்றி. நான் இதுக்கு முன்னாடி சென்னை கருத்தரங்கம் பேசும்போது அதுதான் என்னுடைய ஜோதிட இதில் என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா முதல் மேடை. அது வியூஸ் நல்லா போயிடுச்சு. அது வியூஸ் நல்லா பக்காவாக போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4100 பேருக்கு மேலே பார்த்துருக்காங்கன்னா அதுக்கு நம்ம ஐயா முத்துப்பாண்டையே தான் காரணம். அதுக்கு இன்றைக்கி ஒரு 10 பேருக்கு மேலே ஃபோன் பண்ணியிருக்காங்க. நம்ம சொல்கிற ஒரு 10 அதை பார்த்துட்டு எனக்கு 2 பேர் ஃபோன் பண்ணாங்க. 2 பேர் ஃபோன் பண்ணிவிட்டு, சார் நீங்கள் சொன்ன பாயிண்ட்டில் ஒரு பாயிண்ட் தப்பாக இருக்குது அப்படி சொன்னாங்க. சார் கேட்டால் என்ன பாயிண்ட் சார் தப்பாக இருக்குன்னு நான் ஒரு இதில் சொல்லியிருக்கேன். ஒரு ஜாதக ராகு திசி சுண்டி போகக்கூடாது, ராகு திசி சுண்டி போயிட்டாருன்னா வம்ச தோஷம்னு சொல்லியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ராகு திசி சுண்டி போயிட்டா மண்டல ராகு நின்ற வீட்டு அதிபதி அஸ்தமனம் ஆகக்கூடாது. ராகு நின்ற வீட்டு அதிபதி 6, 8, 12க்கு போகக்கூடாது. நான் அப்படி நான் பேசியிருக்கேன். சரி, பேசுகிற உடனே என்னாச்சு, இல்லைங்க நீங்கள் சொன்ன பாயிண்டில் இல்லைங்க, நீங்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க. நான் சொன்னது தான், அதில் மாற்றுக்கு இடத்துக்கு இடமே கிடையாது. நான் நம்புறது 9 நவகிரகத்தை நம்பி என்னுடைய குலதெய்வத்தை நம்பி நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க அப்படின்னு அனுப்பிச்சா அவர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ராகு நின்ற வீடு பார்த்தீங்கன்னா திசி சுனிமா இருக்குது. மேஷ லக்னத்துக்கு 12ல் ராகு திசி சுனிமா வரும். ஆனால் நின்ற வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் பலமாக இருக்கிற 5ஆம் இடத்துல பலமாக இருக்கிறார். அப்போ எப்படிங்க, நான் சொன்னேன் ராகு நின்ற வீட்டு அதிபதி கேட்டணும். ராகு நின்ற வீட்டு அதிபதி கேட்டிருந்தான்னா வம்ச தோஷம். நான் சொன்னது தாங்க, மாட்டுக்கு இடத்துக்கு இடமே இல்லை. உங்களுக்கு கல்யாணம் குழந்தை குட்டிங்களாம் இருக்கா அப்படின்னு கேட்டால், இல்லை சார் 2 பசங்க இருக்காங்க. 2 பசங்களுக்கு கல்யாணம் குழந்தை பிறக்கும்ல, அப்போ வாங்க என்கிட்ட. 2 பசங்க கல்யாணம் குழந்தை பிறக்கும்ல, அப்போ வாங்க என்கிட்ட. அந்த பாயிண்ட் தப்புன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். நான் சொன்னதை அப்படியே சொல்லிட்டு அதுக்கப்புறம் கம்மல் சைலண்ட் ஆகிட்டார். ஸோ நம்ம சொல்லக்கூடிய விதிகள் ஒரு 10 பாயிண்ட் இப்போ நான் சொல்கிறேன். அதையும் கரெக்டாக உங்கள் மைண்டில் ஏற்றிங்க. உங்கள் வீட்டில் யாராவது பார்த்தீங்கன்னா மேஷ லக்கணம் யாராக இருக்கீங்களா? மேஷ லக்கணம் வீடு கட்டும்போது ஒரு கர்மா உண்டு. வீடு கட்டும்போது ஒரு கர்மா நடக்காமல் அவங்க வீடு கட்டி முடிக்க முடியாது. அவங்க ஒரு இந்த சின்ன பேனா வாங்கினா கூட 2 பேனா 3 பேனா தான் வாங்க மாட்டாங்க, 10 பேனா வாங்குவாங்க. கரெக்டாக இருக்கா இல்லையா? 10 பேனா வாங்குவாங்க. வீடு கட்டும்போது அவங்க வீடு கட்டி முடியறதுக்குள்ளே போராட்டம் தான். தனுசு லக்கணம் யாராக இருக்கீங்களா? உங்கள் இதில் யாராவது இருந்தால் சொல்லி தனுசு லக்கணம். அவங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளோ வந்தாலும் சரி, வரவுக்கு மீறிய செலவுங்க ரெடியாக காத்துட்ருக்கோம். வரவு எவ்வளோ வந்தாலும் அந்த செலவுக்கு ரெடியாக காத்துட்ருக்கோம். அதே மாதிரி உங்களுடைய லக்னாதிபதி எங்கே இருந்தாலும் அங்கே அவருடைய நட்சத்திரம் இருந்தால் நீங்கள் எங்கே போனாலும் மரியாதை கூப்பிட்டு வச்சு மரியாதை பண்ணுவாங்க. பாருங்க, சொல்லும்போதே மாலை வருது. அதாவது நீங்கள் லக்னாதிபதி எங்கே அமர்ந்திருந்தாலும் சரி, அந்த இடத்துல அவருடைய நட்சத்திரம் இருக்கணும்.
நட்சத்திரம் இருந்தால் உங்களுக்கு கூப்பிட்டு வச்சு மரியாதை பண்ணி சாப்பாடு போட்டு விருந்து போட்டு அனுப்புவாங்க. அதே மாதிரி உங்களுடைய எட்டுக்கூடிய ஒரு அஷ்டமாதிபதி எங்கே இருந்தாலும் சரி அங்கே இவருடைய நட்சத்திரம் இருந்ததுன்னா அவமானம் பலமாக இருக்கும். ஏன்னா எட்டுக்கூடியவர் உட்கார்ந்த இடத்துல வந்து அவமானம் பலமாக இருக்கும். அதே மாதிரி வந்து எட்டுக்கூடியவர் வந்து உங்கள் லக்கணத்தில் உண்டுட்டாங்கன்னா அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு பேசாதீங்க, நீங்கள் தான் தோற்றுடுவீங்க. ஏன்னா எட்டுக்கூடிய அஷ்டமாதி வந்து பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் உட்காந்துட்டாருன்னா அவங்ககிட்ட நீ பெரியவனா நான் பெரியவனான்னு மட்டும் கேட்டாதீங்க. உங்கள் லக்கணத்துக்கு 5ஆம் பாவத்தை சனி பகவான் பார்த்துட்டாருன்னா உங்களுடைய முன்னோர்கள் வேண்டுதலை வச்சுருக்காங்க அர்த்தம். உங்களுடைய முன்னோர்கள் வேண்டுதலை வச்சுருக்காங்க அப்படி அர்த்தம். உதாரணம் ஏன் ஜாதகத்தில் இருக்க கன்னி லக்கணம் விருச்சகத்தில் சனி பகவான் 3ஆம் 5ஆம் பார்க்குறாரு. எங்கள் முன்னோர்கள் வேண்டுதல் வச்சுருக்காங்க. என் தம்பிக்கு நான் செக் பண்ணி பார்த்துறேன், என் தம்பிக்கும் அது வந்து இருக்குது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து எனக்கு வந்து இந்த குழந்தை பிறந்தா வேண்டுதல் வைக்கிறேன், அதை பண்ணுறா இது பண்ணால் நம்ம முன்னோர்கள் எது வந்தாலும் வேண்டியிருப்பாங்க. அது கரெக்டாக கேட்கும். நீ வந்து இதை வந்து செஞ்சுருக்க வேண்டியிருக்க அப்படின்னு வந்து கேட்கும். சரி ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பாசப்படுறோம் பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் நின்ற 9 கிரகங்களுடைய பலங்கள் ப்ளஸ் பார்த்திங்கன்னா மாந்தியோட இதுவும் பார்க்கலாம். முதல்ல இந்த குடுக்கு வரத்துக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு அறிமுகமானது நம்ம சார் கூட எனக்கு தெரியாது, மேடம் மஞ்சுளாதேவி மேடம் தான் நான் ஃபஸ்ட்டு பேசினேன். மஞ்சுளாதேவி மேடம் தான் ஃபஸ்ட்டு பேசினேன். அவங்கக்கிட்ட நான் கிளாஸ் ஏறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ஆடெல்லாம் அமுச்சு விட்டாங்க. அப்போ ஆடு ஃபோட்டோவில் யார் பேருன்னா நம்ம ஐயா அருண் ஃபோட்டோ இருந்தது. என்னடா அவர் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்து சிம்பு மாதிரி இருக்கிறது, ஃபோட்டோவில் பார்த்தா டீராஜா அந்த மாதிரி இருக்காரு, இவர் எப்படி கிளாஸ் எடுப்பாருன்னு எனக்கு டவுட் இருந்தது. எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்குமா இல்லையா? சரி நம்ம இந்த படம் காதல் படத்தை டைலாக் வரும் சார், எனக்கு இந்த வில்லனு அந்த சைடு ஆக்டில் வராங்க, சைட்டாக நம்ம ஹீரோ கிட்ட தானே நம்ம சேர்ந்தால் நம்ம சார் விட்டு தான் நம்ம சேர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் நான் ஐயாவோட ஃபஸ்ட்டு கிளாஸை திதி சூன்ய வகுப்பு நான் உள்ளே சேர்றேன். அந்த வகுப்புலேருந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு வகுப்பாக உயர்நிலை வகுப்பு முதுநிலை வகுப்பு ஒவ்வொரு வகுப்பாக படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் சார் எல்லாருமே நல்லா எடுக்கிறவங்க. ஆனால் நமக்கு உள்ளே வரதும் தெரியாது, யார் எப்படி எடுக்கிறாங்க என்ன இது. நான் முடிவு பண்ணிட்டேன், இல்லைங்க ஸ்ட்ரைட்டாக நான் படித்த சார்ட்டு தாங்க படிப்பேன், நான் வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு சார்ட்டு தான் ஃபஸ்ட்டு வகுப்பு நான் சேர்ந்தேன், திதிசூன்ய வகுப்பு சேர்ந்தேன். அப்படி சேர்ந்து இந்த உள்ளே வந்தது தான் இந்த இது. ஓகே, அதாவது உங்கள் லக்கணத்தை சூரியன் நின்னார்னா உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மேசராசி கட்டாயம் உண்டு இருக்கா? லக்கணத்தில் சூரியன் இருந்தார்னா மேசராசி, சிம்ம லக்கணம், மேச லக்கணம், துலா ராசி, துலா லக்கணம், இது இல்லாமல் அவங்க குடும்பத்தில் கட்டாயம் இருக்காது. அவருடைய போட்ட ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் நல்ல பிராண்டட் ட்ரெஸ் தான் போட்டுப்பார், கோவில் பக்கத்தில் குடியிருப்பார். இதில் லக்கணத்தில் சூரியன் இருந்து 11ஆம் அதிபதி தொடர்பு இருந்தால் மூத்தவராக இருப்பார். இவங்க குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டு குடும்பமாக இருக்கும். அவங்க முன்னோர்கள் வழியில் பார்த்தீங்கன்னா நாட்டாமைக்கார குடும்பம், பிரசிடென்ட் வீட்டுக்கார குடும்பம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. லக்கணத்தில் சூரியன் இருந்து பாதகம் திதி சூரியன் சம்மந்தப்பட்டுனா தலைவலி வந்துடும். அவங்க வந்து ரொம்ப தலைவலி வந்துடும். எங்களுடைய குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு பேசக்கூடிய நண்பர்கள் இருப்பாங்க. லக்கணத்தில் சூரியன் இருந்தாலும் சரி தெலுங்கு பேசக்கூடிய நண்பர்கள், தாடி வச்ச நண்பர்கள்லாம் இருப்பாங்க. இது லக்கணத்தில் சூரியன் இருந்தால் இது பொதுவான பலன். லக்கணத்துக்கு அதே மாதிரி வந்து லக்கணத்தை சூரியன் இருந்தால் அவர்கிட்ட என்ன வேலை கொடுத்தாலும் பொறுப்பாக செய்வார். மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லாம் சூப்பராக இருக்கும், யார் பேச்சையும் கேட்க மாட்டார். நான் முடிவெடுக்கிறது தான் சட்டம். லக்கணத்தில் சூரியன் இருந்தாலும் சரி, தனிக்காட்டு ராஜான்னு பேர், அவர் பேர் தனிக்காட்டு ராஜா. இவருடைய சுதந்திரத்தில் யாரேனும் தலையிட்டிங்கன்னா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதே மாதிரி வந்து லக்கணத்தில் சூரியன் இருந்தாலும் சரி, லக்கணாதிபதி சூரியன் இருந்தாலும் சரி, ஜாதகர் ஆனால் வாழ்க்கையில் ஒரு நாளாவது வந்து தோல்வியை சந்திச்சே ஆகணும். லக்கணத்தில் சூரியன் இருந்தார்னா வாழ்க்கையில் ஒரு நாளாவது தோல்வியை சந்திக்காமல் மீண்டு வரவே முடியாது. அதே மாதிரி லக்கணத்தில் சூரியன் இருந்து ஜாதகர் பகலில் பிறந்திருக்காருன்னா வாழ்க்கையில் கட்டாயம் ஜெயிச்சிடுவார், கீழே விழுந்தாலும் மேலே எந்திரிச்சு வந்துடுவார். இது ஒன்று இருக்குது. ஓகே, கரெக்டாக இருக்குங்களா? சொல்கிற பாயிண்ட்டு கரெக்டாக இருக்கும். நாங்கள் அதுதான் மெயின். என் தம்பிக்கு வந்து லக்கணத்தில் கிரகம் இல்லை, ஆனால் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ல் சூரியன் உச்சம், பயங்கரமாக புகழ்ச்சிக்கு மயங்குவான். ஒன்றை மாதிரி இப்போ லக்கணத்தில் சூரியன் இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட நீ ஐஸ் வச்சுன்னா காரியத்தை சாதிச்சிடலாம். லக்கணத்தில் சூரியன் கேட்டவங்க ஒன்றை விட்டால் இந்த கம்பெனியை ஓடாதியா அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அங்கேயே விழுந்துருவான். அதான் சொல்கிறேன் புகழ்ச்சிக்கு மயங்குவர் சூரியன். அதே மாதிரி லக்கணத்தில் சூரியன் இருந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தை பார்க்குது. மனைவி வந்ததுக்கப்புறம் இடமாற்றம் இருக்குது, மனைவி வந்ததுக்கப்புறம் ஒரு மாற்றம் இருக்குது, மனைவி வந்ததுக்கப்புறம் ஒரு வளர்ச்சி இருக்குது, 2வது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு வளர்ச்சி இருக்குது. சூரியன் தான் வளர்ச்சி. அதுக்கடுத்து லக்கணத்தில் சந்திரன் இருந்தாலே பார்த்தீங்கன்னா அடிக்கடி மாற்றம் இருக்கும்.
இன்னொருடைய சப்போர்ட் இல்லாமல் லக்கணத்தில் சந்திரன் இருந்தால் அவரால் ஜெயிக்கவே முடியாது. வாழ்க்கையில் அவர் ஜெயிக்கணும்னா ஒருத்தருடைய சப்போர்ட் அவருக்கு கட்டாயம் இருக்கணும். இது ஒன்று இருக்குது. லக்கணத்தில் சந்திரன் இருந்தாலே சரி, அடிக்கடி அவருக்கு வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ளே குழப்பம் பயங்கரமாக இருக்கும், மன சஞ்சலப்படும். அடிக்கடி பார்த்தீங்கன்னா பயணம் போயிட்டே இருப்பார். ஹோட்டலில் போய் தான் சாப்பிடுவார். அந்த ஹோட்டலில் போனால் கூட சரி, அப்படியே ஒரு அந்த ருசித்து சாப்பிட்றதா இருக்கும். வளர்பிறை சந்திரனாக இருந்தால் வாழ்க்கையில் ஏற்றம் இருக்கும், லைஃப்பில் ஒரு ஏற்றம் இருக்கும். கட்டாயம் ஒரு நாளாவது லக்கணத்தில் சந்திரன் தான் நான் ஏன்டா பிறந்தோன்னு வருத்தப்படாத சந்திரனே கிடையாது. எல்லாம் ஸ்டாம்ப் எழுதி வச்சிங்க. லக்கணத்தில் சந்திரன் தான் ஒரு நாள் அளவு வச்சிடும். சந்திரன் நின்ற சாரத்தின் மூலமாக ஒரு பழி, ஒரு கலங்கம், ஒரு அவமானம் வந்தே தீரும். ஒரு பழி, ஒரு அவமான கலங்கம் வந்தே தீரும். இது உனக்கு லக்கணத்தில் சந்திரன் இருந்தான்னா அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி ரிஷப லக்கணம், கடகராசி கடக லக்கணம், விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம். இது கட்டாயம் உண்டு. உங்கள் இதில் யாருக்கா இது இருக்கா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் பிராணன். நான் வந்து பிறகு, அதாவது உங்கள் லைஃப்பில் நீங்கள் எந்த தெய்வத்தை பிடிக்கணும்னு ஒரு இது இருக்கும். நீங்கள் பிறந்த பிராணன் என்னன்னு பாருங்கள். நீங்கள் பிறந்த பிராணன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான தெய்வத்தை பிடிச்சிங்கன்னா உங்களை அப்பா அம்மா மாதிரி உங்களை காப்பாற்றிட்டு போவோம். நீங்கள் பிறந்த பிராணனில் ராகுவாக இருந்தாருன்னா வச்சுங்க, அந்த ராகு தான் உங்களை காப்பாற்று. நீங்கள் பிறந்ததுக்கு காரணமே ராகுனால, சார் ராகு எனக்கு 8ல் மடிச்சிட்டாரு 10ல் மடிச்சிட்டாரு, அதெல்லாம் தேவையே இல்லை. ராகு எப்படி இருந்தாலும் உங்கள் அப்பா அம்மா உங்களை வந்து உங்களும் தூக்கி போட்டுருவாங்களா? அதே மாதிரி தான் ராகுவை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அதுக்கு உண்டான தெய்வத்தை பிடிச்சிங்கனாலே போதும். லக்கணத்தில் செவ்வாய். லக்கணத்தில் செவ்வாய் இருந்துட்டாருன்னா 300% எழுதி கொடுத்துருங்க. கோவக்காரரு, பயங்கரமான கோவக்காரர், முரட்டு தைரியம். அவர்கிட்ட நீங்கள் பேசி ஜெயிக்கவே முடியாது. அவர் கோவம் வந்தால் தூக்கி போட்டு எடுத்தன்னு கவுத்து நம்பிச்சு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு லக்கணத்து செவ்வாய். நான் வந்து ஒரு காலத்தில் இப்படி தான் கோவப்பட்டேன். என்ன நீங்கள் பார்க்குற மணிகண்டன் சுப்பிரமணியன் வேறு, நான் கம்பெனியில் வேலை பார்த்த மணிகண்டன் சுப்பிரமணியன் வேறு. கோவம் வந்ததுன்னா எடுத்தன் கவுத்தம் தான், வேட்டியை மடிக்கிறது தான். எடுத்தன் கவுத்து அப்படி கோவப்பட்ட ஆள் தான் லக்கணத்து செவ்வாய். நல்லா முரட்டு தைரியம். லக்கணத்து செவ்வாய் இருந்தாலே பார்த்தீங்கன்னா சொத்து உண்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லக்கணத்து செவ்வாய் இருந்தால் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா முருகர் பக்தி கொண்டவங்க கட்டாயம் அவங்க வீட்டில் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேருக்கு பின்னாடி ஒரு பட்ட பேர் சேர்த்துருப்பாங்க. இப்போ எனக்கு பேர் மணிகண்டன் சுப்பிரமணியன், என் பேருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா புரசவாக்கம் மணிகண்டன் சுப்பிரமணியன். இப்போ நான் முன்னாடி வச்சுருந்தேன். முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என் பேரே பார்த்தீங்கன்னா புரசை மணிகண்டன் இருக்கும். அந்த மாதிரி பேர், அந்த பட்ட பேர் அப்படியே வந்துடும். லக்கணத்தில் செவ்வாய் இருந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டில் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அதே மாதிரி லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் அவருக்கு வந்து சொத்து உண்டு. இதெல்லாம் உண்டு இருக்குது. அதே மாதிரி வந்து அதுக்கு அடுத்து வந்து லக்கணத்தில் புதன் இருந்துட்டாலே கட்டாயம் பார்த்தீங்கன்னா காதல் உண்டு. லக்கணத்தில் புதன் இருந்துட்டாங்கன்னா கட்டாயம் காதல் உண்டு. வயசு வித்தியாசமான திருமணம் இருக்கும். நோட்டீஸ் பாயிண்ட், இது மட்டும் நோட் பண்ணிங்க. லக்கணத்தில் புதன் இருந்துட்டாங்கன்னா 18 வயசு வரைக்கும் வயசு வித்தியாசமான திருமணம் ஏற்படும். 18 வயசு வரைக்கும் 5, 12, 7, 14, 16, 18 வயசு வரைக்கும் போகும். லக்கணத்தில் புதன் இருந்துட்டான்னா, அதே மாதிரி லக்கணத்தில் புதன் இருந்துட்டான்னா 10 பேர் செய்யக்கூடிய வேலை இவர் ஒருத்தரே செஞ்சுட்டு போயிடுவார். புதனை விட ஒரு கிரகம் நீங்கள் பார்க்கவே முடியாது. புதனை மட்டுமே வச்சுட்டு நீங்கள் யோசிச்சுன்னு சொல்லிட்டு போயிடலாம். புதனை விட ஒரு கிரகம். அதே மாதிரி லக்கணத்தில் புதன் இருந்துட்டா அவங்க வீட்டில் கன்னி ராசி கன்னி லக்கணம், மிதுன ராசி மிதுன லக்கணம், மீன ராசி மீன லக்கணம், அவங்க வீட்டில் ராசியோ லக்கணமோ கட்டாயம் உண்டு. அதே மாதிரி அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா வயசு வித்தியாசமான திருமணம். அப்பா அம்மாவோட இப்போ இந்த வாழ்க்கையில் மன வாழ்க்கையில் ஒரு இந்த சின்ன பிரிவு சந்திச்சிருப்பாங்க. இந்த லக்கணத்தில் புதன் இருந்துட்டா அப்பா அம்மாவோட மன வாழ்க்கையில் சின்ன பிரிஞ்சு சந்திச்சிருப்பாங்க. அதே மாதிரி இவங்க வீட்டு பக்கத்தில் பூங்கா இருக்கும். பூங்கா லைப்ரரி இருக்கும், ரேஷன் கடை இருக்கும், பக்கத்தில் ஃபேன்சி ஸ்டோர் இருக்கும், பள்ளிகள் ஏதாவது வச்சுருப்பாங்க. இவங்க வீட்டில் புக்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. லக்கணத்தில் புதன் இருந்துட்டா அவங்க வீட்டில் புக்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. புக்ஸு ஃபுல்லாக அலமாரி ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வந்து அந்த எங்கன்னா வந்து ஒரு அந்த புத்தக கண்காட்சி நடந்தால் இவர் அங்கே போயிட்டு வருவார். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லக்கணத்தில் குரு இருந்துட்டாருன்னா இவங்களுடைய தேவைக்கு ஏற்ப மற்றவங்ககிட்ட இறங்கி போகவே மாட்டாங்க. சாஸ்திரம் சம்பிரதாயம் ஆச்சாரம் அனுஷ்டானம் எல்லாம் உண்டு.
எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. எங்கே போனாலும் ஒரு மரியாதை இருக்கும், தர்ம சிந்தனை, தயாளு குணம் எல்லாம் இருக்கும். கரெக்டாக குலதெய்வ வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடு, பெருமாள் வைரஸ் இப்போ இது பண்ணுற இப்போ இது பண்ணுறதா பெருமாள் வழிபாடு செய்யக்கூடிய குடும்பமாக இருப்பாங்க. லக்கணத்தில் குரு இவங்கக்கிட்ட என்ன தேவை கேட்டாலும் இறங்கி செஞ்சு கொடுத்துருவாங்க, யோசிக்க மாட்டாங்க. லக்கணத்தை குரு இருந்துட்டா இவங்க என்ன கேட்டாலும் உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க, யோசிக்கவே மாட்டாங்க. ஆனால் இவங்க மற்றவங்ககிட்ட இப்போ நான் ஏன் இறங்கி போகணும், என்னுடைய தேவைக்கு நான் மற்றவங்ககிட்ட இறங்கி போகவே மாட்டாங்க. லக்கணத்தில் குரு இருந்தால் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா சேகர், ராஜசேகர், தனசேகர், பொன்னம்மா, பொன்னனு இது சம்மந்தமான பேரில் வந்துடும். லக்கணத்தில் குரு இருந்தாலும் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா மகர ராசி, மகர லக்கணம் கட்டாயம் உண்டு. தனுசு ராசி, தனுசு லக்கணம், மீன ராசி, மீன லக்கணம், கடக ராசி, கடக லக்கணம், இதில் ராசியோ லக்கணமோ கட்டாயம் அவங்க வீட்டில் இருக்கணும். லக்கணத்தில் குரு இருந்தாலே சரிங்க. லக்கணத்தில் குரு இருந்தால் ஆனால் இதில் மெயின் என்ன சொல்கிறாங்க, இப்போ குருவோட பார்வை பலப்படுன்றாங்க. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஏன்னா குருவோட 5ஆம் பார்வை கஷ்டத்தை கொடுக்கும். குருவோட 5ஆம் பார்வை 5ஆ பார்க்குதுன்னா மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை கொடுத்துரும். ஆனால் குழந்தை விஷயத்தில் ஒரு கவலையை கொடுத்துரும். ஏன்னா வந்து குரு பார்வை பூஸ்டப் தான், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. குருவோட 5ஆம் பார்வைக்கு ஒரு பலன், மெயின் 7ஆம் பார்வைக்கு ஒரு பலன், 9ஆம் பார்வைக்கு பலன் மாறும். சார் இதில் வந்து எப்படி சார் எனக்கு வந்து குருவோட பார்வைக்கு பலன் கிடைக்குன்னா, நீங்கள் கேட்டாலும் கிழக்காட்டாலும் கொடுக்கக்கூடிய பார்வை 9ஆம் பார்வை தான். உங்களுக்கு 9ஆம் பார்வையை எந்த பாவகத்தை பார்க்குறாரோ உங்களை அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார் குரு. அவர் எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார். அப்படி அள்ளி கொடுத்தது தான் இப்போ நம்ம ஐயாவோட இப்போ வந்து பாருங்கள், நம்ம ஐயாவோட பார்வையில் தான் நம்ம உட்காந்துருக்கோம். எத்தனை பேர் வந்து பார்த்துங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா குருதசை நடக்குது. இத்தனை வருஷமாக நான் இது வரைக்கும் பேசுனதே கிடையாது. எப்படி கரெக்டாக குருதசையில் சனி புத்தில் பேச வச்சிச்சு பார்த்தீங்களா, நம்ம ஐயாவோட இதில் பேச வச்சு பார்த்தீங்களா. அதுக்கெல்லாம் ஒரு நான் இந்த மேடெல்லாம் கிடைக்குமா நான்லாம் பார்த்தீங்கன்னா கனவுல கூட நினச்சி பார்த்தது இல்லை அந்த மாதிரி. அதே மாதிரி லக்கணத்தில் குரு இருந்து ஏதேனும் தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, சின்ன தப்பு பண்ணிட்டீங்க, பெரிய பிரச்சனையில் சிக்க வச்சுருவார். குரு மாதிரி ஒரு நல்லவரும் கிடையாது, குரு மாதிரி ஒரு கெட்டவரும் கிடையாது. ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டீங்கன்னா குரு உரையில் பண்ணிட்டீங்கன்னா போச்சு, உங்கள் வாழ்க்கையே முடிஞ்சது கதை, அதோடு நீங்கள் போயிட வேண்டியதுதான் அப்படின்ற கதையாக இருக்கும். லக்கணத்தில் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சுக்கரன் தாங்க சூப்பரான கிரகங்க, சொஃபஸ்டிகேட்டட் லைஃப். மேக்கப் இல்லாமல் வெளியில் போகவே மாட்டாங்க. பொண்ணு மாப்பிள்ளை அழகாக இருக்கிறாங்களோ இல்லையோ இவங்க மேக்கப் பண்ணிட்டு போகிறதுக்குள்ளே அவங்க பண்ணுற காலையில் கூட நாங்கள் கிளம்பி வரும்போது கூட எல்லாருமே சீக்கிரம் வந்துடும். லேடிஸ் 4 பேர் சீக்கிரம் அவங்களாம் லக்கணம் சுக்கரன் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களாம் லக்கணம் மேக்கப் பண்ணி வரதுக்குள்ளே அவ்வளோ லேட் ஆகிரும். ஏமோ நம்ம தான் வந்து கேமரா முன்னாடி இன்றைக்கி இப்போ கூட பாருங்கள், எனக்கு கூட லக்கணம் சுக்கரன், ஆனால் எனக்கு சுக்கரன் நீசம், நான் மேக்கப்பே பண்ணுறதே கிடையாது. எனக்கு சுக்கரன் நீசம், எனக்கு லக்கணம் சுக்கரன் நீசம், நான் மேக்கப் பண்ணுறதே கிடையாது. ஏன் சட்டை போட்டு பவுடர் போட்டு வந்து தூக்கி போட்டு வந்துனே இருப்பேன். எனக்கு இந்த இதெல்லாம் பிடிக்காது. அந்த கிரகம் எப்படி சேவிக்குது பாருங்கள். இதே என் தம்பி சுக்கரன் உச்சம், மேக்கப் இல்லாமல் சென்ட் அடிக்காமல் வெளியே போக மாட்டான். சுக்கரன் உச்சத்துக்கும் நீசத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் பார்த்தீங்களா. அதே மாதிரி சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் நடுவில் சுக்கரன் மாட்டிக்கிட்டாருன்னா அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தீக்குளிச்சு இறந்துருப்பாங்க. சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் நடுவில் சுக்கரன் இருந்து அந்த இடம் திதி சூன்யமாக இருக்கணும். எல்லாருமே சுக்கரன் நீசமான பெண் சாபம், சுக்கரன் கெட்டுதான் பெண் சாபம் கிடையாது. சுக்கரன் வந்து ஒரு பாவத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா திதி சூன்யமாக இருக்கணும். திதி சூன்யமாக இருந்தால் தான் அந்த பாவத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண் சாபம் சும்மா பெண் சாபம் இருக்கக்கூடாது. ஏன்னா என் ஜாதகத்தில் செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் நடுவில் சுக்கரன் உட்காந்துருக்காரு, திதி சூன்யத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ எங்கள் முன்னோர்கள் வழியில் ஒரு பெண் தீக்குளிச்சு இறந்துருக்காங்க. இதே ரூலை நான் 2 நாளைக்கு முன்னாடி அப்ளை பண்ணேன். 2 நாளைக்கு முன்னாடி இப்போ நம்ம ஐயாவோட இப்போ இந்த இது ஒன்று பார்த்து யூடியூப் வீடியோ பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு நான் கேட்ட கேள்வி, உங்கள் வீட்டில் யாருங்க ஒரு பெண் தீக்குளிச்சுதுன்னு அவரை கேட்ட சொல்லி, இல்லை சார் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒய்ஃப் தான் தீக்குளிச்சு இறந்துருக்காங்க. அப்போ அந்த ரூல் கரெக்டாக இருக்குது. அந்த சூரியன் செவ்வாய் ரெண்டு நெருப்பு கிரகம், அப்போ நடுவில் ஒரு பெண் கிரகம் மாட்டுது. அந்த இடம் பார்த்தீங்கன்னா கெட்டு போச்சு. அதுவும் பார்த்து சுக்கரன் அஸ்தமனம், செவ்வாயும் அஸ்தமனம். அப்போ அதுக்குமே கேட்ட ரூல் கரெக்டாக இருக்குது. சுக்கரனால அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பிரச்சனை இருக்கும். எங்கே போனாலும் பந்தாவாக போவாங்க. எங்கன்னா வெளியில் போனாங்களோ அவங்க பக்கத்து வீடு போக நான் எங்கே ஒரு கடைக்கு போய்ட்டுங்க ஷாப்பிங் பண்ண போகிறேன், பார்க்கிங் பண்ண போகிறேன், அந்த மாதிரி இருப்பாங்க. லக்கணத்தில் சுக்கரன் ஒரு கண்டம் உண்டு, வாழ்க்கையில் ஒரு கண்டத்தை கட்டாயம் சந்திப்பாங்க. இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஏடிஎம் கார்டு பஸ் ஸ்டாப் இருக்கும், ஏடிஎம் பேங்க் இருக்கும், பூக்கடை இருக்கும், பூக்கடை, ஃபேன்சி ஸ்டோர், வளையல் கடை, இதெல்லாம் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும். லக்கணத்தில் சுக்கரத்தால் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி, ரிஷப லக்கணம், துலா ராசி, துலா லக்கணம், கன்னி ராசி, கன்னி லக்கணம், மீன ராசி, மீன லக்கணம், இதில் ராசியோ லக்கணமோ கட்டாயம் அவங்க வீட்டில் உண்டு. அதுக்கடுத்து லக்கணத்தில் சனி.
இவங்கள மாதிரி சோம்பேறியும் உலகத்தில் நீங்கள் பார்க்க முடியாது, இவங்கள மாதிரி சுறுசுறுப்பாலையும் உலகத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. இவங்களுடைய தேவைக்கு ஏற்பனா விழுந்தடிச்சிட்டு வேலை செய்வாங்க. இல்லைன்னு வச்சுங்க, அப்புறமா பார்த்துக்கலாம், எடுத்து வை, நாளைக்கு பார்த்துல என்ன அவசரம் அப்படின்ற அளவுக்கு லக்கணத்தில் சனி பயங்கரமாக கொடுத்துரும். ஆனால் இவங்கக்கிட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வந்து பாசத்தோட உறவுகளோட எப்படி அட்டாச்மெண்ட்டாக இருக்கணும்னு இவங்களுக்கு தெரியாது. லக்கணத்தில் சனி இருந்தாலே சரி, வாழ்க்கையில் ஒரு தனிமையை கொடுத்துரும். கரெக்டாக 3ஆம் இடத்தை பார்க்குது, கை அடிபடும். 3ஆம் இடத்தை பார்க்க கை அடிபடும். சகோதர சகோதரி இருந்தாலும் சரி, பயங்கரமான கசப்பு இருக்கும். இப்போ ஆனால் லக்கணத்தில் சரி இருந்தாலும் சரி, மாமனார் கூட ஒரு கசப்பு தரும். லக்கண சனி 10ஆம் இடத்தை பார்க்குது. 10 வயசுக்குள்ளே வீட்டில் ஒரு வந்து கர்மா உண்டு. மாமியாரோடைய இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருப்தியாக இருக்காது. லக்கணத்தில் சனி இருந்து மேரேஜ் நடந்ததுன்னா முதல் தீபாவளி, தலைய தீபாவளி திருப்தி தராது. லக்கணத்தில் சனி இருந்து 10ஆம் இடத்தை பார்க்குது, மாமியாரோட ஸ்தானத்தை பார்க்குது. அப்போ நீங்கள் போய் என்ன பண்ணுறீங்க, முதல் தீபாவளி தலை தீபாவளி கொண்டாடுறீங்க, அந்த இடத்துல ஒரு பிரச்சனை கொடுத்துரும். என்ன மாம்பியார, நான் எதிர்பார்த்த மாதிரி பண்ண, நீ என்ன இப்படி பண்ணிவிட்ட அப்படின்ற அளவுக்கு ஏதாவது கொடுத்துரும். நம்ம ஐயா கரெக்டாக பான் கரெக்டாக இருக்கா? இல்லைங்க, நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் கரெக்டாக இருக்கணும்ல. இப்போது லக்கணத்தை சனி இருந்தாலே அந்த மாதிரிலாம் பண்ணதில்லை, வேறு ஒன்றும் இல்லை. மாமனாரோட இது வந்து திருப்தி தராது, சகோதர சகோதரி இருந்தாலும் அவங்களுக்கு திருப்தி தராது. அதே மாதிரி லக்கணத்தை சனி இருந்துட்டாருன்னா, சித்தப்பா எனக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாரு, பெரியப்பா எனக்கு துரோகம் பண்ணிட்டு நினைப்பாங்க. அது வந்து அப்படி நல்லதே பண்ணாலும் இவங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக நினைப்பாங்க. லக்கணம் சனி இருந்துட்டாருன்னா அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா மேஷராசி மேஷ லக்கணம், அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா மகர ராசி மகர லக்கணம், கும்ப ராசி கும்ப லக்கணம், துலா ராசி துலா லக்கணம். இதில் ராசியோ நட்சத்திரமோ இல்லை ஏதாவது ஒன்று கட்டாயம் ஒன்று கனெக்ட் ஆகிரும். அதுக்கடுத்து லக்கணத்தில் ராகு, எது எடுத்தாலும் பிரம்மாண்டம் தான். இவங்கக்கிட்ட லக்கணத்தில் ராகு இருக்கிறவங்ககிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது. நீங்கள் எங்கேயா நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்க, பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு போகிறீங்கன்னா அந்த பஞ்சாயத்தை குழப்பி விட்டு வரதில்ல இந்த ராகு தான். பஞ்சாயத்தை குழப்பி விட்டு வரதில்ல ராகு தான். ராகு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இல்லீகலாக போகக்கூடியதான் ராகு. ஏதாவது ஒரு தப்பு பண்ணித்தான் மாப்பிள்ள, ஏதாவது கொஞ்சம் மேட்ரு இருந்தால் பாரு, சைடு டக்குன்னு ஏதாவது தப்பிக்கலான்னு பார்க்கலாம்னா ராகு பண்ணோம். ஆனால் கேது அப்படி கிடையாது. இல்லைங்க நம்ம சட்டப்படி போகலாங்க, அப்பயே தெரிஞ்சிக்கலாம், ஓ உனக்கு லக்கணத்தில் கேது இருக்குது போலகுது, அப்பயே தெரிஞ்சிக்கலாம். ஆனால் லக்கணத்தில் ராகு இருக்க முடியாது. எப்படி பண்ணாலும் சரி, லக்கணத்தில் ராகு இருந்தாங்கன்னா மூத்த சகோதரி இருந்தாலும் இளைய சகோதரி இருந்தாலும் மாமனார் இருந்தாலும் ஒரு கசப்பை சந்தித்து ஆகணும். தந்தைக்கு அடிக்கடி ஒரு அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கும், ஏதாவது உடம்பு ஏதாவது கொஞ்சம் இது வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து லக்கணத்தில் ராகு இருந்தாலும் அவங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அந்த புத்துக்கோயில் இருக்கும், புத்துக்கோயில் பாம்பு உள்ள புத்துக்கோயில் இருக்கும். அவங்க வீட்டில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பணியில் வேலை பார்க்குறவங்க, ஏதாவது ஒரு பணி சம்மந்தப்பட்ட ரயில்வே பணி சம்மந்தப்பட்ட, ஏன்னா ராகு இல்லாமல் ரயில்வே ஆக முடியாது. ராகு இல்லாமல் ரயில்வே ஆகவே முடியும். ராகுவோட சம்பந்தம் தான் ரயில்வே. என்னுடைய யோகி வந்து யாருன்னா இவர் ராகு தான். இது வரைக்கும் நான் சின்ன வயசுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த 500 தடவை மேலே ட்ரெயின் போயிருப்பேன். நம்புவீங்களா? 3 வயசுலேருந்து ட்ரெயினில் சுற்ற ஆரம்பித்தேன். ட்ரெயினில் 3 வயசுலேருந்து இது வரைக்கும் நான் தாண்டி வருஷத்துக்கு 40-50 ட்ரெயின் ட்ராவல் தான். எங்கள் அப்பா கூட ட்ரெயின் ட்ராவலில் போய், ஏன்னா எனக்கு இந்த யோகி இப்படி செயல்பட வைக்கிறார். ஏதாவது ரூபட்ட ட்ரெயின் நான் மேக்ஸிமம் நான் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வருது விருப்பம் பண்ண மாட்டேன். செங்கல்பட்டு போனாலும் சரி, தாமரம் போனாலும் சரி, மேக்ஸிமம் ட்ரெயின் தான். நமக்கு எனக்கு இந்த யோசனை கொடுத்துருது. நான் மேக்ஸிமம் பஸ்ஸில், ஏன்னா நேற்று கூட நான் பாண்டிச்சேரி கூட நான் ட்ரெயின் தான் பார்த்தேன், ட்ரெயின் இல்லாத பட்சத்தில் தான் அதில் வர வேண்டியது. அதே மாதிரி லக்கணத்தில் ராகு இருந்தாலே அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி மிதுன லக்கணம், கும்ப ராசி கும்ப லக்கணம், துலா ராசி துலா லக்கணம் கட்டாயம் உண்டு. லக்கணத்தில் ராகு இருந்தாலே சரி பரவாயில்ல. அது ஒரு பார்த்திங்கன்னா நல்ல அவங்களோட யோசனை திங்கிங்கெல்லாம் பிரம்மாண்டமாக பண்ணுறதா இருக்கும். லக்கணத்தில் கேது இருந்தால் இவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்றது யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. இவங்களே சொல்லுவாங்க, இவங்க என்னடா இவன் என்ன நினைக்கிறான் என்ன பண்ணான்னு தெரியும். அதே மாதிரி இவங்க எங்கன்னா பார்த்து பாத்ரூம் போனால் தான் யோசனை அதிகமாக வரும். இவனால அவங்க உட்காந்துருப்பான், எங்கன்னா இப்போ பாத்ரூம் போய்ட்டு வருவான், சார் நான் இப்போ உட்காந்துட்டு வந்தேன், எனக்கு நல்ல யோசனை அதிகமாக வந்ததுங்க, இந்த யோசனை செஞ்சு பார்க்கலாமா, அந்த தான் இந்த லக்கணத்தில் கேது இருந்தாலே நல்ல ஒரு அந்த சட்டப்படி போகணும் அப்படின்னு தான் பார்க்கும். அதே மாதிரி லக்கணத்தில் கேது இருந்தால் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நாட்டு வைத்தியம் பண்ணவங்க, நாட்டு மருந்து கடனை பண்ணவங்க. அதே மாதிரி எங்கள் முன்னோர்கள் வழியில் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா இந்த வைத்தியம் பார்த்தாரு, அந்த வைத்தியம் பார்த்தாரு. லக்கணத்தில் கேது இருந்தால் 3ஆம் இடத்தை பார்க்குறது கை அடிபடும், கையில் கட்டாயம் மாவுக்கட்டு போட வேண்டிய சூழ்நிலை கொடுத்துரும். மூத்த சகோதரர் இருந்தாலும் சரி, இளைய சகோதரர் இருந்தாலும் சரி, மாமனார் இருந்தாலும் சரி, எந்த உருவாக இருந்தாலும் கேது பார்க்குற இடத்த பிரேக் பண்ணி விட்டுரும், ஒவ்வொரு சின்ன கசப்பு கொடுத்துரும். அதே மாதிரி சனிக்கேது ரெண்டும் சேர்ந்து ஒரு வீட்டை பார்த்ததுன்னா அந்த இடம் பால்,
சனி வந்து பார்த்தீங்கன்னா வச்சு கும்பத்தில் இருக்குன்னு வச்சிங்க, கும்பத்தில் இருக்குது, கேது மேஷத்தில் இருக்குன்னா அப்போ நடுவில் இப்போ ஒவ்வொரு இப்போ சனி கும்பத்தில் கேது மேஷத்தில் அப்போ சென்ட்ரலில் யார் மாட்டுறா? மீனை மாட்டுதா? மீனத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் அவுட்டு. சனி கேதுக்கு முன்னாடி 2 பாவகத்திற்கு முன்னாடி ஒரு கிரகம் மாட்டுதுன்னா அந்த கிரகம் அவுட்டுங்க. எந்த சார் நான் ஆட்சி உச்சம் கிச்சன்னா உச்சா போயிட்டே இருக்க வேண்டியதான், கடைசி வரலும் உச்சா போயிட்டே இருக்க வேண்டியதான், கடைசி வரல எந்த இதுவும் வேலை செய்யாது. சனி கேது பார்க்கின்ற இடம் பால். அதான் சொல்கிறாங்களே குரு நின்ற இடம் பால்னு, சனி கேது பார்த்த இடம் பால். அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா லக்கணத்தில் மாந்தி எடுத்துட்டாலே சரி, ரொம்ப கடைசி வரைக்கும் சாப்பாட்டுக்கு வந்து குறை இருக்காது. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வழிபாடு ஃபோட்டோ வச்சு கும்பிட்ற ஃபேமிலியாக இருக்கும். ஆனால் லக்கணத்தில் மாந்தி இருந்தால் தலையில் அடிபடும். லக்கணத்தில் மாந்தி இருந்து பார்த்தீங்கன்னா நேராக 7ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ கொஞ்சம் இந்த மேரேஜ் வாழ்க்கையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் கட்டாயம் கொடுத்துரும். இதெல்லாம் அந்த லக்கணத்தில் மாந்தி எடுக்கிறது செய்யக்கூடிய வேலை. ஓகே, எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த நம்ம ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் வந்து மணிகண்டன். என்னுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 98 41 87 03 19. ஓகே, நன்றி, வணக்கம்.